ஓம் சாய்ராம். அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவுல நாம அற்புத புத்தகத்துல ஒரு சகோதரியால பதிவிடப்பட்டுள்ள ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போறோம். இந்த சகோதரி அயல்நாட்டுல வசிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் தனது இளைய மகனோட கோவிலுக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. பாபா கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் பொங்கலை நெய்வேத்தியமா செஞ்சு எடுத்துட்டு போறாங்க. இவங்க கோயிலுக்கு போகும்போது ஆரத்தி ஆரம்பிக்கல. அதனால என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய மகன வந்து பாபாவோட கண்காணிப்புலயும், அரவணைப்புலயும் விட்டுட்டு, இவங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆரத்தி நேரமும் ஆரம்பிக்குது. இவங்க ஆரத்தியிலயும், தொடர்ந்து வரும் பிரார்த்தனைகள்லயும் கலந்துக்கிறாங்க. அதுவரைக்கும் பாபாவோட கண்காணிப்புல இருந்த தன்னுடைய குட்டி மகன் மிகவும் சமர்த்தாக இருந்ததாகவும், இவங்கள இடையூறு செய்யவில்லை என்றும் சொல்லியிருக்காங்க. ஆரத்தி முடியுது. தரிசனம் கிடைக்குது. எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க கொண்டு போயிருந்த வெண்பொங்கலும் அன்னைக்கு பிரசாதமா அனைவருக்கும் விநியோகிக்கப்படுது. இவங்க போயிட்டு ஒரு தட்டில் பிரசாதம் வாங்கிட்டு தனது குழந்தைக்கு ஊட்டலான்னு ஒரு ஓரமா உட்கார்றாங்க. அப்போ இவங்க பக்கத்தில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலிலேயும் ஒரு குட்டி பையன் இருக்கான். அவங்களோட 2 நண்பர்களும் வந்திருக்காங்க. எல்லாரும் பாபாவை கும்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்றாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த குட்டி பையன் அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாண்டுட்டு இருக்கான். ரொம்ப துருதுருன்னு இருக்கான் அந்த பையன். வாசலுக்கு, அதாவது கோவிலை விட்டு வெளியில் போகாமல் இருக்கானான்னு இவங்க கவனிச்சுக்கிட்டே தன்னுடைய குழந்தைக்கு பிரசாதத்தை ஊட்டிக்கிட்டு தானும் சாப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் அந்த குட்டி பையன் இவங்க கிட்ட வந்து கையை நீட்டி பிரசாதமாக வச்சுருந்த வெண்பொங்கலை கேட்குறான். இவங்களும் சந்தோஷமாக எடுத்து ஒரு சிறிய உருண்டையை அந்த பையனோட கையில் ஆசையோடு வைக்கிறாங்க. அதை சாப்பிட்டுட்டு அந்த பையன் போய் விளையாடாம கோவிலில் இருக்கிற பாபாவோட பாதங்களில் போய் தொட்டு கும்பிடுறான். திரும்பவும் ஓடி வரான். ஓடி வந்து இவங்க கிட்ட கை நீட்டி பிரசாதம் கேட்குறான். இவங்க திரும்பவும் பிரசாதத்தை கொஞ்சம் எடுத்து அந்த குழந்தையோட கையில் வைக்கிறாங்க. அதை பார்த்து அவங்க பெற்றோர்கள் சற்றே சங்கோஜப்படுறாங்க. இவங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு குழந்தை தானேன்றாங்க. அந்த குழந்தை அடுத்து செஞ்ச காரியம் என்னென்னா, ஓடி போய் பாபாவோட பாதங்களில் கையை வச்சு திரும்பவும் சாமி கும்பிட்டவன் திரும்ப ஓடி வந்து விளையாடவும் இல்லை, இவங்ககிட்ட பிரசாதமும் கேட்கவும் இல்லை. நேராக இவங்க பக்கத்தில் வந்து இவங்க தலைமையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நிற்கிறான். இதை பார்த்துட்டு இந்த அம்மா வந்து அதிர்ச்சியும் திகைப்பும் அடைகிறாங்க. என்னடா சின்ன பையன் வந்து நம்ம தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி செய்கிறானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒன்று புரியுது. அந்த குழந்தை ரூபத்தில் பாபாவே வந்து பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு தன் தலைமையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணதா இவங்க உணர்ந்துக்கிறாங்க. பாபாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. மிக்க சந்தோஷத்தோட தன் குழந்தையோட வீட்டுக்கு வராங்க. ஜெய் சாய்ராம்.